நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட மாதரசி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எந்த உயிர் வாழ்வதாக இருந்தாலும் அதற்கு தண்ணீர் என்பது மிக மிக அவசியம். உலகத்தில் 4/3 பகுதி தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. அதேபோல கால்நடைகளின் உடல் எடையில் 60-70% தண்ணீரை கொண்டுள்ளது. மனித உடலும் அப்படித்தான். கால்நடைகள், மனிதர்கள், தாவரங்கள் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ இயலாது. கால்நடைகள் உணவு உட்கொள்ளாமல் கூட 100 நாட்கள் வரை உயிர் வாழ முடியுமா? அவை தண்ணீர் இல்லாமல், தண்ணீர் குடிக்காமல் 5 முதல் 10 நாட்கள் கூட உயிர் வாழாதான். உடலில் ஏற்படும் அல்லது நடைபெறும் வளர்சிதை மாற்றத்திற்கும் உடல் வெப்பநிலையை பராமரிப்பதற்கும் குடிதண்ணீர் ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. உடலில் நடைபெறும் அனைத்து உயிர் வேதியியல் வினைகளுக்கும் குடிதண்ணீர் தேவை. குடிதண்ணீர் பல்வேறு ஊட்டச்சத்து பொருட்களுக்கு கரைப்பானாக திகழ்கிறது. தண்ணீரில் கரைந்த ஊட்டச்சத்துக்களை மனித உடலில் பல்வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்ல குடிதண்ணீர் தான் உதவுது. வளர்சிதை மாற்றத்தின் இறுதி பகுதி கழிவுகள், இவற்றை வெளியேற்றவும் தண்ணீர் உதவுது. மாதரசி மேடம், தண்ணீருக்கு வெப்பத்தை சேமிக்கும் திறன் மிகுந்து காணப்படுவதால் உடல் வெப்பநிலையில் திடீர் மாற்றம் ஏற்படுவது தவிர்க்கப்படுது. தண்ணீருக்கு மற்ற எந்த திரவத்தை காட்டிலும் அதிக அளவு வெப்பம் கடத்தும் மாண்பு இருப்பதால் உடலின் உட்புறம் அமைந்துள்ள பகுதிகளிலிருந்தும் வெப்பம் வெளியிடப்படுதலுக்கு இது முக்கியமானது. கறவை மாடுகள் ஒரு நாளைக்கு 38-110 லிட்டர் தண்ணீர் குடிக்குமா. ஆடுகளுக்கு 4-5 லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு தேவை. குதிரைகளுக்கு 30-45 லிட்டர் தண்ணீர் தேவை. பன்றிகளுக்கு ஒரு நாளைக்கு 11-19 லிட்டர் தண்ணீரும், கோழிகளுக்கு சுமாராக 1/4 லிட்டர்லேருந்து 400 மில்லி வரை தண்ணீர் குடிப்பதற்கு தேவைப்படுது. ஒரு நாளைக்கு மனிதனுக்கு 3-4 லிட்டர் தண்ணீர் குடிக்க தேவைப்படும். விவசாயத்துக்கும் நாம் நிறைய தண்ணீரை பயன்படுத்துகிறோம். தமிழ்நாட்டில் 26 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு மானாவாரியாக தான் இருக்குது, அல்லது மானாவாரி பயிர்கள் சாகுபடி செய்யப்படுது. மழையை நம்பி கம்பு, சோளம், சிறுதானியங்கள், பயர் வகை பயிர்களை மானாவாரியா, அதாவது மழையை நம்பி சாகுபடி செய்கிறாங்க விவசாயிகள். கற்பக விருட்சமாம் தென்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மரத்துக்கு 80-90 லிட்டர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டியிருக்கு. எப்படி பார்த்தாலும் நீரின்றி நம்மளால் வாழ முடியாது. நீரின்றி அமையாது உலகு. மாதரசி மேடம், தண்ணீரை நாம் லிட்டர், கேலன் என்ற அளவுகளில் அளப்போம். அதிக அளவு தண்ணீரை டிஎம்சி என்ற அளவுகோலை பயன்படுத்தி அளக்கிறோம். அது என்ன டிஎம்சி? 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். 100 கோடி கன அடி நீரைத்தான் ஒரு டிஎம்சிங்கிறோம். ஒரு கன அடிங்கிறது சுமார் 28 லிட்டர். ஒரு டிஎம்சிக்கு 2830 கோடி லிட்டர். ஒரு டிஎம்சி தண்ணியை 10 ரூபாய் லிட்டர்னு பாட்டிலில் அடைச்சி விற்றோம்னா 28,300 கோடி ரூபாய் கிடைக்கும். ஒரு டிஎம்சி தண்ணீரை வைத்து சென்னை மாநகருக்கு 34 நாட்கள் குடிநீர் விநியோகம் செய்யலாம். அவ்வளவு தண்ணி. நம்ம மேட்டூர் அணையின் உயரம் 120 அடி. தண்ணீரின் கொள்ளளவு 93.4 டிஎம்சி. நமது அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் இருக்கும் கபினி அணையின் கொள்ளளவு 15.67 டிஎம்சி. ஹேமாவதி அணை 35.76 டிஎம்சி. ஹேரங்கி அணை 8.07 டிஎம்சி. கிருஷ்ணராஜசாகர் அணையின் கொள்ளளவு 45.05 டிஎம்சி. ஆக மொத்தம் இந்த 4 அணைகளின் மொத்த கொள்ளளவு 105.55 டிஎம்சி. அதனால் கிடைக்கும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த கற்றுக்கணும். இன்றைக்கி நுண்ணீர் பாசன முறைகள் வந்துடுச்சு. அவற்றையெல்லாம் முறையாக பயன்படுத்தி நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது செய்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.